Hey guys, welcome back to Procrastinate. எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல வந்து நம்ம லித்தியம் மெட்டலை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றதுக்கு நமக்கு வந்து லித்தியம் மெட்டல் தேவை. நம்ம வந்து லித்தியம் மெட்டலை லித்தியம் பேட்டரியில இருந்து எடுக்க போறோம். ஸோ இதான் லித்தியம் பேட்டரி. இதுலேருந்து தான் நம்ம வந்து லித்தியம் எடுக்க போகிறோம். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், அல்டிமேட் லித்தியம். இதோட சைஸ் வந்து AA. இதை வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இந்த லித்தியம் பேட்டரியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பேக்கெட்லேருந்து நம்ம ஒரு பேட்டரியை வெளியே எடுக்கலாம். இன்னும் வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. இந்த பேட்டரியில் வந்து வார்னிங் போட்டிருக்கு. ரிஸ்க் ஆஃப் ஃபயர், பேட்டரி கேன் எக்ஸ்ப்ளோட் ஆர் லீக் அண்ட் காஸ் இன்ஜுரி இஃப் இன்ஸ்டால்டு பேக்வர்ட்ஸ், டிஸ்அசம்பிள், சார்ஜ், கிரஷ்ட் ஆர் எக்ஸ்போஸ் டு ஃபயர் ஆர் ஹை டெம்பரேச்சர். இதில் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் இதுக்குள்ளே இருக்கிற லித்தியமை வெளியே எடுக்க முடியும். ஸோ இதை பண்ணும்போது ஃபுல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு இருக்கணும். கைக்கு சேஃப்டி க்ளவுஸஸ் போட்டுக்கோங்க, கண்ணுக்கு சேஃப்டி கிளாஸஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சால் தலையில் ஒரு ஹெல்மெட்டு கூட மாட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த பைப் கட்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த பேட்டரியை ரொம்பவே வேகமாக ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ரிஸ்க்கும் கம்மி. ஸோ பேசிக்காக இந்த பைப் கட்டரை வச்சு நம்ம இந்த பேட்டரியோட அவுட்டர் ஷெல்லை மட்டும் கட் பண்ணி இதை டக்குன்னு ஓப்பன் பண்ண போகிறோம். இதை இப்போ அப்படியே பிடிச்சி சுற்ற வேண்டியது தான். இப்போ லைட்டாக டைட் பண்ணிக்கலாம், திரும்ப சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் இது வந்து கட் ஆயிரும். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கட் ஆயிடுச்சு. இப்போ இது வெளியே எடுத்துடலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இதை கட்டிங் பிளேடை வச்சு ரெண்டு பக்கமும் பிடிச்சி இதை பிடுங்கி வெளியே எடுத்துடலாம். யாய் வெளில வந்துடு. ஓகே, ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தையும் எடுத்துடலாம். இப்படி ஆட்டணுன்னா அது ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், டன். இதை அப்படியே எடுத்து ஓரம் வச்சிருவோம். இதில் தான் நம்மளுக்கு வேண்டிய லித்தியம் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த கருப்பு பீஸ் தேவையில்லை. இந்த ரெண்டு வெள்ளை பீஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் லித்தியம். ஸோ இதான் நம்மளோட லித்தியம் மெட்டல். நல்லா சில்வர் கலரில் பலன்னு இருக்குது. ஆனால் பொறுமையாக அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்க முடியும், இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக கருப்பாயிருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னா சுற்றி நல்லா கருப்பாயிருச்சு. சில்வர் கலர்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த லித்தியம் மெட்டலுக்கு என்னாச்சுன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம பேட்டரி விட்டு வெளியே எடுத்த உடனே இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா சில்வர் கலரில் கொஞ்சம் பலன்னு இருந்துச்சு. போக போக இது வந்து அப்படியே கொஞ்சம் டல்லாகி நல்லா கருப்பாயிருச்சு. ஸோ பேசிக்காக என்ன நடந்துச்சுன்னா, இந்த லித்தியம் மெட்டல் வந்து நம்ம பேட்டரி விட்டு வெளியே எடுத்த உடனே இது வந்து காற்றோட கான்டாக்டில் வந்துருச்சு. ஸோ இது வந்து பேசிக்காக காற்றுல இருக்கிற ஈரப்பதத்து கூட ரியாக்ட் ஆகி கரோட் ஆகுது. இப்போ இந்த லித்தியம் மெட்டலை எடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டு இது வந்து தண்ணி கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து அதை தண்ணியில் போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சைஸ் போதும். இப்போ இதை தண்ணியில் போட்டுட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இதுலேருந்து புகை நிறையா வருது. இதெல்லாம் அநேகமாக ஹைட்ரோஜன் கேஸாக தான் இருக்கணும். பாருறா, எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ தண்ணியை பாருங்கள், ஒரு மாதிரி மங்கலாகுது. இந்த ரியாக்ஷன்லேருந்து அந்த ஹைட்ரோஜன் கேஸ் வந்து காற்றுல போயிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து லித்தியம் ஹைட்ராக்சைடாக தான் இருக்கணும். இப்போ நடந்த ரியாக்ஷனை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ லித்தியம் வந்து நம்ம தண்ணியில் போட்டோம்னா தண்ணியும் லித்தியமும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக ஹைட்ரோஜன் கேஸும் அப்புறம் லித்தியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்கும். அதோட இந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக். ஸோ இதில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட்டு நிறைய ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் வந்து விகரஸாகவும் இருக்கும். அதாவது கொஞ்சம் தாறுமாற ரியாக்ஷன் நடக்கும். பேசிக்காக நீங்களே ஒரு சத்தம் கேட்டிருப்பீங்க, அதுதான் அந்த விகரஸ் ரியாக்ஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற லித்தியம் மெட்டலோட மொத்த ஸ்டெப்பையும் சுருட்டி இந்த தண்ணியில் போட்டுட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓப்பனாக இருக்கிற இடமா பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து ஹைட்ரோஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹைட்ரோஜன் கேஸ் வந்து ஃப்ளேமபிள். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஓப்பனாக இருக்கிற இடத்துல பண்ணுறது நல்லது. ஓகே,
இதுவும் கிட்டத்தட்ட போன வாட்டி மாதிரி தான் ரியாக்ட் ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் அதிகமாக லித்தியம் மெட்டல் போட்டனால ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் அதிக நேரத்துக்கு ஆச்சு. ஓகே, இப்போ இந்த லித்தியம் மெட்டல் வந்து ஃப்ளேமபிளான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இன்னொரு பேட்டரியிலேருந்து திரும்பவும் இந்த லித்தியமோட ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மொத்தமாக இந்த மாதிரி சுருட்டி வச்சிடலாம். இப்போ இதை நம்மளால் பற்ற வைக்க முடியுதான்றதை பார்க்கலாம். இது பயங்கரமாக பற்றி நெறியுது, தெரிக்குது. தாறுமாறு தக்காளி சோறு வேற லெவல், செம. இதுக்கு என்னடாச்சு? இதை பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மாதிரி வெடிச்சு அப்படியே வீங்கி போயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இது வந்து ரொம்பவே நல்லா பற்றிக்கிட்டே எரியுது. ஸோ லித்தியம் மெட்டல் வந்து ஃப்ளேமபிள் தான். ஓகே, இது வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது தான் இருக்குது. இது எரியும் போது இதுலேருந்து சின்ன சின்ன பீஸ் லைட்டாக சுற்றி தெரிச்சுது. அங்கங்கே வெள்ளை கலரில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதான் இப்போதைக்கு மிச்சம் இருக்குது. இதுக்குள்ளே வெறுமே ஓட்டை தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஆக்சைடு. இந்த லித்தியம் மெட்டலை நம்ம இந்த மாதிரி பற்ற வைக்கும் போது இது வந்து காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி லித்தியம் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. சப்பா, இதுலேருந்து மட்டமான ஒரு ஸ்மெல் அடிக்குது. இதுலேருந்து ஏதோ ஒரு எரிச்சலான ஸ்மெல் வந்துச்சு. இதோ பாடுறா, இதை பற்ற வச்சு இந்த இடத்துல வந்து லைட்டாக ஓட்டையே விழுந்துருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஓகே, நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கலர் ஃப்ளேம் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலான்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம கலர் ஃப்ளேம்ஸ் நிறையா பண்ணுவோம். நம்மளால் இந்த லித்தியம் மெட்டலை யூஸ் பண்ணி கூட ஒரு பர்டிகுலர் கலர் ஃப்ளேமை கொண்டு வர முடியும். அது என்ன கலர்ன்றதை இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த விளக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த லித்தியம் ஸ்ட்ரிப்லேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து இதில் போட்டுடலாம். சூப்பர், பொறுமையாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஊற்றிக்கலாம். டன் டன் டன். ஓகே, இது ரெண்டும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரியாக்ஷன் பயங்கரமாக நடக்குது. ஓகே, ஃபுல்லாக ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் ஏதோ பேப்பர் மாதிரி ஏதோ கிடக்குது. இப்போ இதை பற்ற வச்சுட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ப்ளூ கலரில் எரியுது. லைட்டாக நம்மளுக்கு வந்து இப்போ பிங்க் கலர் வர ஆரம்பிக்குது. செம. இதில் நம்மளால் இப்போ பிங்க் கலர் ஃப்ளேமை பார்க்க முடியும். இந்த ஃப்ளேமோட கலர் வந்து லைட்டாக பிங்க் மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் ரெட் மாதிரியும் இருக்குது. செம மாசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த லித்தியமை நம்ம பற்ற வைக்கும் போது இதோட ஃப்ளேம் கலர் வந்து நம்மளுக்கு பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரு. இந்த கலரை வந்து இன்டர்நெட்டில் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கிரிம்சன் ரெட். ஸோ இந்த கலரில் தான் இந்த லித்தியம் மெட்டல் வந்து எரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லித்தியம் ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி அதை பற்ற வச்சோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த கலரை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ பேசிக்காக என்ன மேட்டர்னா, இந்த லித்தியம் மெட்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோட ஃப்ளேம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒரு மாதிரி சில்வர் கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம லித்தியம் மெட்டலை பற்றி பார்த்தோம். நான் வந்து ஏற்கனவே சோடியம் மெட்டல் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லித்தியம் மெட்டலுக்கும் அந்த சோடியம் மெட்டலுக்கு நடுவில் நம்மளால் சிமிலாரிட்டிஸை பார்க்க முடியும். இது ரெண்டுமே தண்ணி கூட ரியாக்ட் ஆகும் போது வந்து ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட அந்தந்த மெட்டல்ஸ்க்கான ஹைட்ராக்சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ரெண்டுமே தண்ணி கூட வந்து ரொம்ப தாறுமாறாக தான் ரியாக்ட் ஆச்சு. லித்தியம் மெட்டலை கம்பேர் பண்ணி சோடியம் மெட்டல் வந்து ரொம்பவே தாறுமாறாக ரியாக்ட் ஆச்சு. அதை வந்து நம்ம தண்ணியில் போட்ட உடனே அதில் வந்து நெருப்பு பிடிச்சி அது வெடிச்சிருச்சு. ஸோ லித்தியம் மெட்டலை கம்பேர் பண்ணல சோடியம் மெட்டல் வந்து தண்ணி கூட ரொம்பவே விக்ரஸாக ரியாக்ட் ஆகும். அதோட இந்த ரெண்டு மெட்டலுமே சாஃப்ட் மெட்டல்ஸ் தான். இது ரெண்டுத்தையுமே நம்மளால் கத்தி வச்சே கட் பண்ண முடியும். இந்த லித்தியம் மெட்டல் வந்து என்னால் கத்தி வச்சு கட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் நான் வந்து சோடியம் மெட்டலை கத்தி வச்சே கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இப்போ சொன்ன சிமிலாரிட்டிஸை உங்களாலே அதில் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.